ஐயனார் துணை சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் நிலாவுக்காக திருடினது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சோழனோட ஓனர் சேரனுக்கு கால் பண்ணி, சோழன் ரூ. 5,00,000 பணத்த திருடினதுனால அவன ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த ரூ. 5,00,000 பணம் எனக்கு வரணும். இல்லன்னா அவன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இங்க சேரன் கிட்ட சொல்றதெல்லாம் இங்க நிலாவும் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுடுறாங்க. உடனே என்னன்னு இவர் இப்படி சொல்றாரு? சோழன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ட்டு எங்க நிலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, சோழன் இப்படி பண்ணியிருப்பானான்னு என்னால நம்பவே முடியலப்பா. அவங்க ஓனர் சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலப்பா. அந்த ரூ. 5,00,000 பணம் இருந்தா தான் சோழன ஜெயில்ல இருந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பண்ணப்பா பணத்துக்கு? சோழன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்பதான் பல்லவன் பெரிய பிரச்சனைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். மறுபடியும் சோழன் வேற நான் வளர்த்த விதம் சரியில்லப்பா. அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சேரன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, அண்ணே நீங்க எந்த தப்பு பண்ணலண்ணே. நீங்க எதுக்குண்ணே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சோழன் தான் தப்பு பண்ணியிருக்காரு. சோழன் எனக்காக எதுக்கு இப்படி ரூ. 5,00,000 பணத்த போய் திருடணும்? நான் தான் அப்பவே சொன்னேன். இப்போ இந்த இதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு வேலைக்கே போய்க்கிறேன் அப்படின்னு. ஆனா சோழன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த இதுக்கு போக சொன்னாரு. அவரே ரூ. 5,00,000 பணத்த திருடி கொண்டு வந்திருக்காரு. ஏன் இப்படியெல்லாம் பண்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் மேல கொஞ்சம் கோவமா தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில நடேசன் வராங்க. எனக்கு அப்பவே தெரியும். அவனுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு நான் கேட்டதுக்கு, அவன் வந்து என்னென்னமோ சொன்னான். அதான் இவன நம்பி யார் பணம் குடுப்பான்னு நானும் கேட்டேன். ஏன் தான் இப்படி சோழனுக்கு புத்தி போகுதோ? "அம்மா எல்லாம் உனக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காம்மா. நீ அவன தப்பா நெனச்சுக்கிடாத" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நிலாவ பார்த்து சொல்றாங்க. இப்ப சோழன வெளிய இழுத்தாகணும்ல. அதுக்கு ரூ. 5,00,000 பணம் வேணுமே. அதுக்கு என்ன பண்ண? அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் திவ்யா கிட்ட பேசி பார்க்குறேன். அவ கிட்ட எப்படியாவது அந்த உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ரூ. 5,00,000 பணத்த நான் வாங்கிக்கிறேன். எனக்கு அந்த ஓனரா இருக்கிற எந்த இதுவும் வேண்டாம். நான் வேலைக்கே போய்க்கிறேனே அப்படின்னு நிலா சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "இல்லப்பா வேற ஏதாவது வழி மூலமா பெரட்ட முடியுமா?" அப்படி சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாங்க. "வேணா இந்த பத்திரத்த யார்கிட்டயாவது ஃபினான்ஸ்ல வச்சு ரூ. 5,00,000 பணத்த வாங்க முடியுமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்றாங்க. "அதான் ஏற்கனவே அதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லி தானே அத நம்ம வாங்கல. வேண்டாண்ணே நான் திவ்யா கிட்ட பேசுறேன்னு" சொல்லிட்டு நிலா திவ்யாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "இங்க பாரு திவ்யா, நான் அந்த ஓனரா இருக்கிறதுக்கு நான் வரல. எனக்கு வேண்டாம். நீங்க 2 பேருமே அத நடத்துங்க அந்த கம்பெனிய. நான் அந்த கம்பெனில இருந்து லீவ் ஆயிடுறேன். எனக்கு அந்த ரூ. 5,00,000 பணத்த மட்டும் குடுத்துடுறீங்களா? எனக்கு இப்ப எமர்ஜென்சியா தேவைப்படுது" அப்படிங்கிறாங்க. "என்ன நிலா என்ன ஆச்சு? திடீர்னு ஏன் இப்படிலாம் முடிவு பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க திவ்யா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு எமர்ஜென்சியா அந்த பணம் தேவைப்படுது திவ்யா. எப்படியாவது குடுத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், திவ்யா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. அந்த ரூ. 5,00,000 பணம் இப்ப நிலாவுக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுதாம். அவங்க இந்த கம்பெனில இருந்து லீவ் வாங்கிக்கிறேன்னு வேற சொல்றாங்க. "நீங்க என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணத்த நம்ம குடுத்துருவோம். ஆனா, அவங்க நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கட்டும். அவங்க எப்ப குடுக்க முடியுதோ அவங்களால குடுக்கட்டும். ஆனா, அந்த கம்பெனிய விட்டு அவங்க லீவ் ஆகலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட ஃப்ரெண்டு சொன்னதும், நிலா நிலா கிட்ட திவ்யா சொல்றாங்க. "என் ஃப்ரெண்டு நீ இந்த கம்பெனிய விட்டு லீவ் ஆகக்கூடாது. ஆனா, இந்த பணத்த நீ வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்பவே நான் உனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வரவா? இல்லாட்டி நீ வந்து வாங்கிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திவ்யா "நீயே வாங்கி கொண்டு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "சரி நிலா, இப்பவே உனக்கு தேவைப்படுதுன்னா நான் இப்பவே கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொல்றாங்க. இங்க பாண்டியனுக்கும் தெரிய வருது. எங்க வீட்டுக்கு வந்ததும் பாண்டி இருந்துகிட்டு, "சோழன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் இந்த தெரிஞ்ச இடத்துலாம் பணம் ரெடி பண்ணலான்னு பார்த்தா எங்கேயும் கிடைக்க மாட்டுக்கு. இப்ப என்ன பண்ணேன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இங்க திவ்யா வீட்டுக்கு வராங்க. "இந்தாடி பணம்" அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 5,00,000 குடுக்குறாங்க. குடுத்ததும் எல்லாரும் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நிலா இருந்துகிட்டு, அண்ணே நானும் வரேன்" அப்படிங்கிறாங்க. "நீ வேண்டாப்பா, நீ இங்க இரு. நான் போய் பணத்த குடுத்து நான் வந்து சோழன கூப்பிட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல நானும் வரேன்" அப்படின்ட்டு நிலாவும், சேரன், சோழன், பா சேரன், பாண்டியன் எல்லாரும் போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க போயிட்டு அவங்க ஓனர் கிட்ட பேசுறாங்க. நிலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சோழனோட ஓனர மீட் பண்ணி, "இந்தாங்க உங்க பணம் ரூ. 5,00,000 சோழன வெளிய விட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஓனர் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லி வையி. இந்த மாதிரி பண்ணா வேற யாரா இருந்தா சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. போட்டு தள்ளியிருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொன்னதும், "சரிங்க, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிடுங்க. சோழன இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே "அவன விட்டுருங்க சார். அவன்கிட்ட இருந்து பணம் வந்துடுச்சு எனக்கு" அப்படி சொல்லிட்டு இங்க ஓனர் சொன்னதும் சோழன வெளியில விட்டுர்றாங்க. ஆனா சோழன போலீஸ் நல்லா அடி அடின்னு அடிச்சு உடைச்சதுனால சோழனால நடக்கக்கூட முடியல. அப்படியேவும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில நிலாவ பார்க்க முடியாம தயங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஓனர் இருந்துகிட்டு, "இங்க பாருடா, இனிமேல் டிராவல்ஸ் பக்கம்லாம் வந்துடாத. உனக்கு எந்த வேலையும் கிடையாது. போயிடு" அப்படி சொல்லிட்டு சொன்னதும், நிலா இருந்துகிட்டு, "சோழன் ஏன் சோழன் இப்படியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் எதுக்கு அடி வாங்கணும் சோழன்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் சோழன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நிலா சோழன் அடிபட்டதுனால கைய தாங்கலா சோழன கூட்டு போறாங்க. வெளியில வந்ததும் சேரன் இருந்துட்டு, "ஏன்டா எப்படிடா இப்படியெல்லாம் பண்ண உங்களுக்கெல்லாம் மனசு வருது?
உங்களலாம் நான் வளர்த்தேன்னு சொல்லும்போது எனக்கே வெட்கமா இருக்குது. உங்கள நான் இப்படியா தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. "அண்ணே எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாண்ணே வாங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நீலா, சோழன், பாண்டியன், சேரன் எல்லாரும் வந்து வண்டியில போறாங்க. வீட்டுக்கு வந்ததும், "இங்க பாரு இனிமேல் நீ என் கூட பேசவே பேசாத. உன்ன நான் மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டேன்" அப்படின்ட்டு இங்க சேரன் வந்து சோழன பார்த்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே சோழன் அ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. "அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இந்த நேரத்தில நிலா இருந்துட்டு, "ஏன் சோழன் இப்படியெல்லாம் பண்ணீங்க? எதுக்காக சோழன்? நான் கேட்டேனா உங்ககிட்ட இப்பவே உங்களுக்கு 5,00,000 எனக்கு ரூ. 5,00,000 பணம் வேணும். நான் குடுத்தாகணும்னு கேட்டேனா? அப்படி இருக்கும்போது ஏன் சோழன் இப்படிலாம் பண்ணீங்க? இப்படி நீங்க பண்ணதுனால இப்ப எவ்வளோ அவமானம். பார்த்தீங்களா? உங்களுக்கு வேலையும் இனிமேலு அங்க கிடையாது. உங்களுக்கும் பிரச்சனை. வெளியில இனிமேலு நீங்க திருடன்னு ஒரு பட்டத்தோட வெளியில சுத்திக்கிட்டு இருக்க போறீங்களா? வேற எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. உங்க பேரையும் நீங்க பாழாக்கிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? நான் கேட்டேனா? நான் ஓனர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேரன் வந்துட்டு, "போதும்டா. நான் வளர்த்ததெல்லாம் போதும். இனிமேலு உங்க வேலைய நீங்களே பார்த்துக்கோங்கடா. போதும்." அப்படி சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சோழன் வந்துட்டு, "அண்ணே நான் எதுக்காக பண்ணேன்னு கேளுங்க அண்ணே." நிலா என்கிட்ட வந்துட்டு, "என்னால பணத்த குடுக்க முடியல. அவங்க எல்லாரும் என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்கன்னு" சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லி அழுகும்போது, என்னால தாங்கிக்க முடியலண்ணே. எனக்கு மட்டும் பணம் இருந்துச்சுன்னா, நிலாக்கு தூக்கி குடுத்துருவேன். ஆனா என்கிட்ட தான் பணம் இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு, அ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்ப எங்க ஓனர் கிட்ட போய் கேட்டேன். அவரு பணம் வச்சிருந்தாரு. ஆனா எனக்கு தரமாட்டேன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல அந்த பணத்த திருடணும்னு என் புத்தி போயிடுச்சுண்ணே. நான் பண்ணது பெரிய தப்பு தான். எனக்கு தெரியுது. ஆனா நிலா அழுகுறத என்னால தாங்கிக்க முடியல. அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும், நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. ஆனா நிலா இருந்துகிட்டு, "நமக்காக சோழன் திருடுற அளவுக்கா போயிருப்பாரு?" அப்படின்ட்டு நிலாவுக்கு சோழன் மேல கொஞ்சம் கரிசனம் தான் வருது. உடனே இங்க சோழன் அடிபட்டதுனால ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல நடேசன் வந்துட்டு, "ஏன்டா இதெல்லாம் தேவையாடா உனக்கு? ஆ? ஏன்? இப்படி பணத்த திருடி அடி வாங்குனா உன்ன எல்லாத்துக்கும் பிடிச்சுக்கிடுமா? என்ன என்ன பண்ணா இப்படி பிடிச்சுக்கிடும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்க? இந்த மாதிரி காரியம் பண்ணா உன்ன யாருக்கும் பிடிக்காதுடா. அப்புறம் ஜெயிலுக்குள்ள தான் உன் கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்ப. அந்த பிள்ளை மட்டும் கரெக்ட்டா அந்த ரூ. 5,00,000 திரும்பி வாங்காம இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஜெயிலுக்குள்ள தான் கழுத்து நீட்டிட்டு இருந்திருப்ப. இந்த மாதிரி என்ன ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத" அப்படின்ட்டு நரேசன் சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "உனக்கு தெரியாதுயா போயா! என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துகிட்டு, "ரொம்ப வலிக்குதா சோழன்? நான் மருந்து போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அக்கறையா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க சேரனுக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் தான். இத காரணமா வச்சு நிலா சோழன்கிட்ட நல்ல விதமா பேசுறாங்கன்ட்டு. ஆனா சோழன் வந்துட்டு, "நிலா நீங்க எதுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட குடுத்த ரூ. 5,00,000 திருப்பி வாங்குனீங்க? நான் ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பேன்ல. நீங்க எதுக்கு என்னைய வெளிய எடுக்கணும்? நீங்க ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதே மாதிரி நடந்திருக்கணும்ல. ஏன் நிலா இப்படி பண்ணீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலா சோழன பார்த்து, "இப்படியே பேசுனீங்க, ஒரு அற அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோங்க. அப்படின்னு அமைதியா இருங்க. பேசாதீங்க" அப்படின்ட்டு நிலா சொல்றாங்க. உடனே சோழன் அமைதியா இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.